தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். முட்டை விலை தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 35 காசுகள் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை 7 ரூபாய் என்று அதிகரித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் தினசரி 5 காசுகள் வீதம் உயர்ந்து 5 ரூபாய் 85 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் 35 காசுகள் விலை உயர்ந்தது. இந்த விலையானது கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத உச்சபட்ச விலையாகும். பேங்க்ல இன்னைக்கு வட்டிகள் கூடிக்கிட்டே இருக்குது. வாங்கின கடன் திருப்பி சரியான முறையில் கட்ட முடியாதுங்க. அதனால இன்னும் அந்த வட மாநில குளிர்கள் எப்படி இருந்தால் இன்னும் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக நீடிக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஜனவரி முடிகிற வரைக்கும் எதிர்பார்க்க நீடிக்கிறோம். அது இருந்ததுனா தான் கோழிப்பண்ணையில் இந்த முட்டை விலை 6 ரூபாய்க்கு குறையாமல் விலை விற்றால் தான் பண்ணையில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாத சரியான முறையில் பண்ணையை நடத்த முடியுங்க. இன்றைக்கு எல்லா விலையும் உயர்ந்துட்டுங்க. மக்காச்சோள விலையெல்லாம் இன்றைக்கெல்லாம் 25-26 ரூபா போயிடுது. அது சரியான இது கிடைக்க மாட்டேங்குதுங்க. குவாலிட்டி வைஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி எல்லாமே இன்னைக்கு இபி சார்ஜ் எல்லா சார்ஜுமே கூட்டிகிட்டுது. இனிமேல் ஆவரேஜ் ப்ரைஸே நார்மலாக இருக்கிறதோட 6 ரூபா ரேஞ்சு வந்தால் தான் கோழிப்பண்ணை தொழிலை நடத்த முடியுங்க. சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை 7 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. காய்கறி மளிகை பொருட்கள் விலை அதிகரித்து வரும் நிலையில் முட்டை விலையின் உயர்வும் குடும்பங்களை கவலைப்பட வைத்திருக்கிறது. சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு மாற்று முட்டை தான். அப்படி முட்டை முதல் 4 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 6 ரூபாய், நான் 5 ரூபாய் 85 பைசா. ஆனால் கடைகளில் போய் வாங்குறப்போ 6 ரூபாய் 6 ரூபாய்க்கு போகுது. அப்படின்றப்போ அதுவும் அதிகமாகறனால மக்கள் அதையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அவங்களுக்கு உடம்புல சத்துக்காக சேர்த்தக்கூடிய இந்த முட்டையோட விலையும் ஏறுது. அப்படின்றப்போ அவங்க அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. நாமக்கல் மண்டலத்தை பொறுத்தவரை 7 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு தினசரி 5.5 கோடி முட்டைகள் வரை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது இந்திய அளவில் முட்டை உற்பத்தியில் முதலிடம் பெற்று விளங்குகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளில் தினசரி சராசரியாக 50 லட்சம் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும், கேரளாவிற்கு 1.5 கோடி முட்டைகளும், அண்டை மாநிலமான கர்நாடகம் ஆந்திர மாநிலத்திற்கு தினசரி 50 லட்சம் முட்டைகளும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதோடு வளைகுடா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு சராசரியாக 40 லட்சம் முட்டைகளும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மீதமுள்ள முட்டைகள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் துரைசாமி. நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.